ஃபாரெக்ஸ் கோல்ட் அண்ட் கிரிப்டோ பிட்காயின் இதுக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நியூ இயரில் ஜனவரி 1 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது BTC USDT. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த பிட்காயின் பொறுத்த வரைக்கும் கரண்டா $96,400 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கான இடம், வாங்கக்கூடிய இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில். அதாவது செல் பிலோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா 91,995 இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம செல்லராக இருக்கலாமே தவிர இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பைக்கான இடம் தான். ஸோ மோஸ்ட்லி இதில் வந்துட்டு பையராக இருக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு டெசிஷனாக இருக்கும். கரண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் செல்லராக ப்ளே பண்ணணும்னா 91,995 கீழே இருக்கிற பட்சத்தில் செல்லராக இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது பைக்கான இடம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது XAU USD. XAU USD பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்கி பையாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் 2608க்கு மேலே சஸ்டெயின் ஆன பிறகு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2645 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து கரண்ட் ஜோன்லேருந்து வந்து 2652 வரை போகணும் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரண்ட் ஜோனில் வாங்கிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த ஹை அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2642 அண்ட் 2645 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம், அது மாதிரியே உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. அல்லது ஒரு பென்னட் பேட்டர்ன் மாதிரியான ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அண்ட் இதையும் பிரேக் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது 2651 தான். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் பொசிஷனலி ஒரு ஸ்ட்ராங் பை ஆகும். அப் டு 2740 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜோனில் பையராகவும் அண்ட் இப்போ சப்போஸ் நம்ம செல்லராக இருக்கணும்னா 2608க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நம்ம செல்லர் அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் போகலாம். இதுதான் கோல்ட் அண்ட் பிட்காயினுக்கான ஃபர்தர் வியூ. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.